பல காரியத்துல சிறைப்பட்டிருக்கிறீங்களா? பல காரியத்துல சிக்கி கொண்டிருக்கிறீங்களா? யோபு சொல்றாரு, யோபு 42 அதிகாரம் 10 யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை என்ன செஞ்சாரா? யோபோட வாழ்க்கையில வந்ததான கஷ்டங்கள், யோபோட வாழ்க்கையில வந்ததான சிறையிருப்பு, பல காரியத்தில் அவன் சிக்கி கொண்டான். அதுக்காக அவன் ஜெபம் பண்ணல, அவனுடைய சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பு மாற்றினார். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். பல நேரத்தில் நம்முடைய சிறையிருப்பு மாறலன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்க. 102வது சங்கீதத்துல தான் வாசிக்கிறோம், தேவரீர் எழுந்தருளும், சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு தயவு செய்கிற காலம் வந்துச்சு. எத்தனை பேர் ராமே சொல்வீங்க? உங்களோட வாழ்க்கையில தயவு வந்துச்சுங்க. உங்களோட வாழ்க்கையில சிறையிருப்பு மாறப்போகுது. பல நேரத்தில் அப்படி வாழ்க்கையில நம்ம சிறையிருப்பு மாறணும்னா நம்ம ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். ஜெபிக்கும் போது தான் நம்ம சிறையிருப்பு மாறும்.